டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இத்தனை நாளாக கொக்கைன் பார்ட்டி நடத்தி குதூகலமாக இருந்து வந்த நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசில் சிக்கிய அவமானம் தாங்க முடியாமல் கூனி குறுகி முகத்தை மூடிக்கொண்டு செல்லும் இந்த காட்சிகள் கோலிவுட்டை அசைத்து பார்த்திருக்கிறது. அதிமுக ஐடி விங்கின் முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடமிருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் ஸ்ரீகாந்த் கூறியது என்ன என்ற தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தீங்கரை படம் மூலம் இணை தயாரிப்பாளர் என்ற வகையில் அதிமுக ஐடி விங்கின் முன்னாள் நிர்வாகி பிரசாத்தின் அறிமுகம் கிடைக்கவே படம் குறித்து விவாதிக்க வேண்டும் என ஈசிஆரில் பிரசாத் பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்கிறார். படத்தின் ஹீரோவாக ஸ்ரீகாந்த் ஈசிஆர் பார்ட்டிக்கு செல்லவே அங்கு மது விருந்தும் இருந்திருக்கிறது. வழக்கமாகவே மது அருந்தும் பழக்கம் கொண்ட ஸ்ரீகாந்த் அந்த ஈசிஆர் பார்ட்டியில் அதிகளவு மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து எப்படி வீட்டுக்கு செல்வது என முழித்து போய் ஸ்ரீகாந்த் புலம்பிக் கொண்டிருந்த சமயத்தில் தான் போதை வஸ்தான கொக்கைனை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை எடுத்துக் கொண்டதுமே புத்துணர்ச்சியாக மாறிய ஸ்ரீகாந்த் பார்ட்டியிலிருந்து வீட்டுக்கு புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. முதல் நாள் கொக்கைன் கொடுத்த சுகம் ஸ்ரீகாந்துக்கு அடுத்தடுத்த நாளில் பழக்கமாக மாறியிருக்கிறது. பழகிய 4-5 மாதங்களிலேயே பிரசாத்தும் ஸ்ரீகாந்தும் குடும்ப நண்பர்களாக மாறிவிட ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் கொக்கைனுடன் செல்வதை பிரசாத் வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தீங்கரை படத்திற்காக நடிகர் ஸ்ரீகாந்துக்கு பிரசாத் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலையில் அந்த பணத்திற்கு பதிலாக கொக்கைனை கொடுத்து ஸ்ரீகாந்தை பழக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியே அடிக்கடி கொக்கைன் எடுத்து ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையான ஸ்ரீகாந்த் போதைக்காக பூனை குட்டி போல பிரசாத்தை சுற்றி சுற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் வலிய வந்து கொக்கைனை கொடுத்து பழக்கிய பிரசாத் பின்னர் போதை வஸ்துக்காக ஸ்ரீகாந்தை அலைய விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் வேறொருவர் மூலமாகவும் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வாங்கியது அவரது ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொக்கைன் மீது ஸ்ரீகாந்துக்கு இருந்த மோகம் எல்லை மீறி செல்ல அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரசாத் படத்திற்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்டை கொக்கைன் கொடுத்தே சரி கட்டியதாக சொல்லப்படுகிறது. இட பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி துபாய்க்கு சென்று வரும் வழக்கம் கொண்ட நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த சனிக்கிழமை தான் சென்னை திரும்பியிருக்கிறார். துபாயிலிருந்து சென்னை வந்ததும் பிரசாத் முன்பு கொடுத்த கொக்கைனை வைத்து இரவு பார்ட்டி நடத்திய ஸ்ரீகாந்தை திங்கட்கிழமை அன்று போலீஸ் கைது செய்திருக்கிறது. நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு போலீஸ் செல்லும் போது தூங்கிக் கொண்டிருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் முதலில் தன் மீது எந்த தவறும் இல்லாதது போல கெத்து காட்டியிருக்கிறார். ஆனால் மருத்துவ பரிசோதனையில் மொத்த உண்மையும் தெரிய வர ஸ்ரீகாந்தின் வீட்டில் நடத்திய சோதனையிலும் காலியான 8 கொக்கைன் பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை ஆதாரமாக வைத்துதான் காவல்துறை கைது செய்தது. பின்விளைவுகளை யோசிக்காமல் நொடி நேர சந்தோஷத்திற்காக போதை வஸ்துக்கு அடிமையான நடிகர் ஸ்ரீகாந்த் நீதிமன்றத்தில் நின்று தவறை உணர்ந்ததாக அழுது புலம்பி மன்றாடி ஜாமீன் கேட்டிருக்கிறார். அவமானம் ஆகிவிட்டது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் கெஞ்சி கதறியும் ஜாமீன் கிடைக்காததால் ஸ்ரீகாந்த் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே கைதான அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத், நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகிய இருவரையும் ஒன்றாக 3 நாட்களில் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீஸ் திட்டமிட்டுள்ளது. பிரசாத் மூலமாக ஸ்ரீகாந்துக்கு 8 முறை கொக்கைன் சப்ளை ஆகியிருக்கும் நிலையில் மேலும் பல மர்மங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என போலீஸ் தரப்பில் கருதப்படுகிறது.
ஒரே நாளில் நடிகர் ஸ்ரீகாந்தின் சாப்டர் முடிவுக்கு வந்த நிலையில் அடுத்ததாக கழுகுப்பட நடிகர் ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு போலீஸ் நாள் குறிக்க முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். ஸ்ரீகாந்த் கொடுத்த பார்ட்டியில் ஸ்ரீ கிருஷ்ணாவும் பங்கேற்றது தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு கைதான பிரசாத்திடம் போதைப் பொருள் கேட்டு அடிக்கடி ஸ்ரீ கிருஷ்ணா குறுஞ்செய்தி அனுப்பி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரசாத் கைதான பிறகு அவனது செல்போனில் இருந்து போலீஸே குறுஞ்செய்தி அனுப்பி கொக்கி போட, கொக்கைன் இல்லை என்றாலும் பரவாயில்லை, போதை மாத்திரையாவது கொடு என ஸ்ரீ கிருஷ்ணா கேட்ட குறுஞ்செய்தி ஆதாரங்களும் போலீசுக்கு கிடைத்த நிலையில் அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணாவை கூண்டுக்குள் அடைக்க வாய்ப்பிருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. முதலில் கைதான பிரதீப் குமார் பெங்களூருவில் இருந்துதான் கொக்கைனை வாங்கி வந்து பிரசாத்துக்கு கொடுத்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் அங்கு போதைப் பொருள் தயாரிப்பது யார், அந்த மாஃபியா கும்பலுக்கு யார் தலைமை, பெங்களூரு போதை மாஃபியா கும்பலுடன் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு என பல கோணங்களில் காவல்துறையின் விசாரணை தீவிரமாகி இருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.